ஃப்ரெண்ட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். எப்பொழுதும் போல இதுவும் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். அதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றதுன்னு சில சமயம் அப்படி தெரியாம அப்படியே முழிச்சிருவோம். எது வந்தாலும் சமாளிக்கணும் அப்படிங்கிற மனதிடம் நமக்கு இருக்கணும். வருவது வரட்டும் சமாளிப்போங்கிறது நம்மகிட்ட இருக்கணும். ஒரு தடவை விவேகானந்தர் லண்டனுக்கு போயிருக்காரு. அங்க அவருடைய ஃப்ரெண்டுக்கு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அங்க ஒரு ஃப்ரெண்டோட ஒய்ஃப், விவேகானந்தர் எல்லாரும் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு மாடு அங்கேருந்து அந்த ஃபார்ம்ல இருந்து அவுத்துக்கிட்டு ஓடி வருது. ஓடி வந்த வேகத்துல அது துரத்துது ஆக்சுவலா இவங்க எல்லாரையுமே. அந்த விவேகானந்தரோட ஃப்ரெண்டு ஒய்ஃபும் ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஃப்ரெண்டு ஒய்ஃப் கீழே விழுந்துடுறாங்க. ஆக்சுவலா மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அந்த ஃப்ரெண்டு அவங்களை தூக்க ட்ரை பண்றாரு. அவரால் தூக்க முடியல. அவர் என்ன பண்றாரு, ஒரே ஓட்டமா ஓடிடுறாரு. ஓடினா அப்ப விவேகானந்தர் பக்கத்துல இருந்தவர் அப்படியே அசையாம நிக்கிறாரு. ஓடிட்டே இருக்கிற அந்த ஃப்ரெண்டை அந்த மாடு துரத்திக்கிட்டே போகுது. ஒரு ஸ்டேஜ்ல அவர் ஒரு இடத்துல மாடே நுழைய முடியாத ஒரு சின்ன கேப்புக்குள்ள புந்து அவர் தப்பிச்சிடுறாரு. அதுக்குள்ள அந்த பண்ணையில வேலை செய்யறவங்க, ஃபார்ம்ல வேலை செய்யறவங்க அந்த மாடை கட்டி போட்டுறாங்க. அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு தண்ணி தெளிச்சு மயக்கத்தை எல்லாம் தெளிவிச்சுட்டு எழுப்பி உட்காத்தி வச்சோன்னா ஃப்ரெண்டு ஒய்ஃபும் ஃப்ரெண்டும் கேட்குறாங்க, நீங்க எப்படி இவ்வளோ தைரியமா ஒரே இடத்துல நின்னீங்க? மாடு முட்டி இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விவேகானந்தர் சொல்றாரு, அதாவது எந்த பிரச்சனை என்னன்னே தெரியாம நம்ம ஓடக்கூடாது. வர்றது வரட்டும், நம்ம சமாளிப்போம் அப்படிங்கிற ஆட்டிடியூட் நமக்கு வேணும். யூஸ்வலா சொல்லுவாங்கல்ல, கொலைக்கிற நாய் கடிக்காது. நாயை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நாய் ஓடிட்டு இருக்கிறவங்கள தான் துரத்தும். நின்று எதிர்த்துட்டாங்கன்னா அவங்கள துரத்தாது. ஸோ நம்ம பிரச்சனைகள் வரும்போது நின்று அதை ஃபேஸ் பண்ணி போராடிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளால வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். வர்றத வரட்டும் சமாளிக்கணும். இதுக்காக மனசு சோர்ந்து போயிடக்கூடாது. சோர்ந்து போய் உங்க ஒய்ஃப் கீழே விழுந்துட்டாங்க, என்ன பண்ண முடிஞ்சு? ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க பயந்து ஓடுனீங்க, மாடு உங்களை துரத்துனுச்சு. நான் தைரியமா நின்ன, என்னை தாண்டி மாடு போனுச்சு. அந்த மாதிரி நம்ம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணா பிரச்சனை நம்மளை தாண்டி போயிடும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம நின்று சமாளிக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.